விஜய்னா சினிமாவில் நீங்கள் நடித்த காமெடியை விட இப்போ நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிற காமெடி தான் செம்ம டாப்பாக போயிட்டுருக்கு. பணம் புகழ் வசதி எல்லாம் வந்த அந்த உச்சிக்கு போன அந்த நேரத்திலேயே உங்களை உயர்த்திய ரசிகர்களுக்கு அந்த நேரத்தில் நன்றி கடன் செலுத்தியிருக்கலாம்ல. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் உங்களுக்காக பணம் கொடுக்கல, உங்கள் ரசிகர்கள் தான் வாரி வாரி இறைச்சாங்க. அவர்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் வசதியான வாழ்க்கையிலிருந்து இல்லாதவர்களுக்கு கொஞ்சமாவது உதவி செஞ்சுருக்கலாம். குறைந்தபட்சம் 10 பேரையாவது வாழ்க்கையில் தூக்கி நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏதோ வலி வலின்னு பேசுகிறீங்க. அது என்ன வலின்னு புரியல. ஆனால் அது என்ன சார் வலி? எல்லா வலியும் உங்கள் குடும்பம் சந்தித்த வலியை விடவா பெரியது? உங்கள் குடும்பத்தையே பொய் சொல்லி ஏமாத்துகிற நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்கள் யாருக்காக இந்த சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த மக்கள் தான் இப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு உங்கள் பதில் என்ன? ஒருத்தர் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல கற்றுக்கங்க. உங்கள் ரசிகர்களை ஏவி கேள்வி கேட்குறவங்களோட குடும்பத்தையே தரைக்குறவா திட்ட வைக்கிறது அது என்ன கலாச்சாரம்னு கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களை புகழ்ந்தால் ஓகே, ஆனால் யாராவது உண்மையை சொல்ல வந்தாங்கன்னா கோபம் வருது. ஏன்? முதல்ல நீங்கள் ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க சார். அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. நாம் இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாமா? என்ன பிரச்சாரம்னு சொல்லவா? ஒழுக்கமான பிரச்சாரம் ஆரம்பிக்கலாமா? முதல்ல அதை செய்யுங்க. அடுத்ததாக மக்களுக்கு நல்லது செய்ய வர்ற பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. இந்த கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் கேட்டது உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த அனைவரையும் தான். இதில் பதில் சொல்கிற அனைவரும் ஒழுக்கமான முறையில் பதில் சொல்லுங்கள். தரக்குறைவாக நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கு மட்டும்தான்